எஸ். எஸ் மிஷேல் தாப்பா. ரைட். நான் தேங்க்யூ. நீங்க இப்படி சொல்றதுதான் எனக்கு தெரியும், சொன்னா தான் தெரியும் என்ன. ரைட். அப்போ இந்த முறை இந்த 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 வீக் நேட் போன கிளாஸ் and இந்த வீக் வந்து அவட போன் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு அந்த 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 என்ன சொல்றது, இந்த ஸ்டாண்ட் பண்ணி செய்யறதுல அந்த ஃபோன் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன்னு சொல்லி ஃபோன் கடை கொடுத்ததுனால எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீக்கு ஆளுக்கு எடுக்க கிடைக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப நான் சொன்னா ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சாரோட கதைக்கிறேன். மிஷேல் டப்பா, டோன்ட் வரி. எனது டியூரேஷனையும் ஒருக்கா பார்க்கணும் மிஸ். ஏண்டா 8:15 to 8:45 தான் அண்டைய கிளாஸ் ஒன்று நடந்த மாதிரி எனக்கு ஒரு இது ஒன்று இருந்தது. டைமுக்கு எடுக்கிறாரு இல்லையா? இல்லை இல்லை, அவர் சொல்லியிருந்தார் 8:15க்கு அப்படித்தான். பட் அந்த எனக்கு ஹாஃப் அன் அவர் அப்படித்தான் அதோட அதை இது ஆ, செஞ்ச மாதிரி இருந்தது. சரி சரி, நான் இப்போ ஓகே ஓகே, நோ. வேற இல்ல, அதுதான் வேற நான் எதுவும் இருந்தா சொல்லுங்க. எப்படி சொன்னாதான் தெரியும். இப்ப நான் வந்து அந்த கிளாஸ்ல இருக்கிறது இல்ல. சோ நான் டீச்சர்ஸோட ஆ மட்டும்தான் ஆ ஆ ஆ. கதைக்கிறேன். அவங்களுக்கு எனது ஒரு இன்ட்ரடக்ஷன் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுக்குறேன், இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க செய்யலைன்னு சொன்னா பேரண்ட்ஸ் நீங்க தான் சொல்லணும். இது வந்து என்ன சொல்லுங்க, இப்படி வந்து என்ன சொல்றது, ரெண்டும் இருக்கணும். பேரண்ட்ஸ் கிட்ட இருந்த ஒப்பீனியனும் தேவை, டீச்சர்ஸ் கிட்ட இருந்த ஒப்பீனியனும் தேவை. இப்ப டீச்சர்ஸ் நாங்க சொல்றோம் தானே, எங்களுக்கு பிள்ளைகள் இப்படி இருக்கணும், பேரண்ட்ஸ் நீங்க எப்படி இருக்கணும். சோ நீங்க அதே மாதிரி நீங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க எங்கள்கிட்ட. சோ அது சொல்றதுல பெரிய விஷயம் இல்லை. இதை ஒரு என்ன சொல்றது, ஒரு விஷயமா நினைக்காதீங்க. ஆஹ் அப்படித்தான் ஒழுங்குபடுத்த முடியும். சோ இது ஒரு 1 மந்த் போயிட்டு, நான் இனி அடுத்து வருஷம் அடுத்த கிழமைகள்ல அந்த மாதிரி நடக்காதபடி நான் பார்த்து கொள்ளலாம். சோ சொல்லுங்க, அதனால பிரச்சனை இல்லை. தேங்க்யூ மிஷேல் அடாப்பா. வேற ஓ, ஏதாவது? அதனாலதான் டீச்சர் எனக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸோட இதே மெட்டாலுக்கு ஷேர் பண்ண இல்லாம இருக்கிறதுக்கு காரணமும் அதான். பிறகு நாளைக்கு எஸ் எஸ், அவங்களும் இதே இதே சொல்லக்குள்ள கட்டாயம் கட்டாயம் ஸோ நான் கட்டாயம். அந்த நீங்களே அதால அதுல தான் ஒரு எனக்கு இது ஹோப் வருது. இல்லாம ஃபீல் பண்ணிக்கல, நீங்க அதை ஷேர் பண்ண மாட்டீங்க. யா அதை யா யா. நானே செய்ய மாட்டேன், நானே செய்ய மாட்டேன். எஸ். மெட்டது எனக்கு உண்மையா தமிழ் டீச்சர் அந்த கதைச்சது நல்லா இருந்தது. மிஷேலுக்கு ஈவன் இங்கிலீஷ் மீடியம் படிக்கக்கூடியதா இருந்தும் கூட நாங்க அதை விரும்பல. நான் தமிழ் மீடியத்துல தான் மிஷேலை போட்டு இருக்கிறது. ஸோ அவ ஃபுல்லா தமிழ் மொழி தினத்துல இப்ப இங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூட இவங்களுக்கு இப்போ ஒரு 7 ஸ்கூல்ஸ்ல தமிழ் தினம் வந்து அதுகள் நடக்கிறது மாறி மாறி. ஸோ எனக்கு ஓ அதை டெவலப் போட்டியா பண்றது உண்மையா எப்படி டீச்சர் ஒரு ஆள் ப்ரெசென்ட் பண்றதுன்னா அது ஒரு பெட்டர் வேயா கண்டிப்பா நான் நான் அதை. உங்களுக்கு பிள்ளைங்க போட்டிகள் இதுகள் எல்லாத்துக்கும் இப்ப நீங்கள் அனுப்புறீங்களோ இல்லையோ நானுமே வெளியாளாலே அனுப்புவேன். என்னண்டு வந்து கேக்குற பத்திரிகைகள் எழுதுற இது மற்ற ஸ்கூல் போட்டிகளுக்கு எல்லாமே என்னட்ட படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பெஸ்டா போகணும்ன்றதான் என்னுடைய இது. எல்லா போட்டியிலையும் பிளேஸ் கிடைக்கிறத தாண்டி பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுக்குரிய எல்லா இதுவுமே நான் இவைக்கு வழி நடத்தி விடுவேன் உங்களுக்கு. அந்த தமிழ் படிக்கிற பாடத்துல மார்க்ஸ் எடுக்கிறன்றதை தாண்டி தமிழ்ல இருக்கிற நாலேஜ் அறிஞ்சு கொள்ளணும் எனக்கு. ஆமா. அவங்களோட பிளஸ் மைனஸ் எனக்கு நீங்க எடுத்து கதைக்கிறது உண்மையில கேட்க சந்தோஷமா இருக்கு. பிள்ளையில நீங்க இவ்வளவு அக்கறையா இருக்கிறீங்கன்றது எனக்கு அதுல இருந்து தெரியுது. அப்படி எல்லா பெற்றோரும் இருக்கணும். சரி பிள்ளைன்றத தைரியமா எடுத்து கதைக்கணும். டீச்சர் நீங்க இது செய்தது நான் பிள்ளை செய்தாலும் டீச்சர் இது நீங்க செய்தது பிள்ளை, நீங்க இதை எப்படி செய்யுங்க உங்களுடைய ஒப்பீனியன் தான் உண்மையில. என்ன நேரடியா மீட் பண்றீங்களா பிள்ளைகளை நாங்க நேரா பார்க்க படிக்கிற இதுன்றது குறைப்போம், ஆன்லைன்ல தான் செய்ய போறோம். அப்ப நீங்க எப்படி எடுத்து கதைக்கிறது இதை எப்படி நீங்க கொண்டு போனா நல்லன்ற ஒரு உங்களோட இது சொல்றது எங்களுக்கும் அதை ஒரு எங்களோட படிப்பிக்கிற முறையை மாற்றுறதுக்கும் நல்லா இருக்கும். சந்தோஷம் நீங்க சொல்றது கேக்குறதுக்கு வந்து. தேங்க்யூ. தேங்க்யூ. நாங்க என்ன சொல்றது, இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி. எல்லாருமே உண்மையாவே ஒரு ஃபேமிலி ஆயிட்டேன் நான். இப்போ 8ஆம் ஆண்டு பிள்ளைகளோட நல்ல ஃபேமிலி. இப்போ விஷேல், அக்ஷயன் கூடுதலா என்னோட அட்டாச் ஆயிட்டாங்க எல்லாரும். சோ இதுல வந்து என்ன இருக்கு, என்ன பிள்ளைகள் ஒரு 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 குறிப்பிட்ட காலம் தான் எங்களோட இருப்பீங்க. சோ அதுக்கு பிறகு உங்களுக்கு எங்களை குறிச்சு நினைவு வர்றது நீங்க படிச்ச விஷயங்கள்ல தான் எங்களை நினைப்பீங்க. ரைட் மிஸ், இப்படி படிச்சதுனாலதான் இன்னைக்கு நான் எங்க இப்படி இருக்கிறோம். அவ்வளவுதான். இன்னைக்கு எங்களுக்கு படிச்ச டீச்சர்ஸ் நாங்க எப்ப நினைக்கிறோம், இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல மட்டும்தான். சோ அவ்வளவுதான் எங்களோட வரப்போறது. அந்த மெமரிஸ் தான் எங்களோட வரப்போறது. சோ நல்ல குட் மெமரிஸை கிரியேட் பண்ணிட்டு போவோம். நல்ல ஒரு டிராவலிங், ஒரு நல்ல ஒரு ஜேர்னியா போகட்டும்.
தேங்க்யூ. நான் மேத்ஸ் சாரோட கதைக்கிறேன். மற்ற சயின்ஸ் மிஸ்ஸோடையும் நான் இனி ஒரு மீட்டிங் ஒரு 1 மந்த் கழிச்சு நான் ஒரு மீட்டிங் ஒன்று போறேன். டீச்சர்ஸ் எல்லாரையுமே சேர்த்து நாங்க கதைப்போம் ஒரு மீட்டிங் ஒன்று. எனக்கும் சயின்ஸுக்கும் அதே தான் டீச்சர். இது இருந்தது, கொஸ்டின் இருந்தது, அந்த யூனிட் எக்ஸாம்ஸ் ஒவ்வொரு முடிய நடக்குமா, இல்லாட்டி அவட வே ஆஃப் அந்த மெத்தட் ஆஃப் அந்த அது அப்ரோச் எப்படின்றத நான் பார்க்கணுமென்று இருந்தேன். அதான் எனக்கு கொஞ்சம் ரிவ்யூஸ் கேட்கணுமென்று இருந்தேன்னா அவங்க அதை சொல்லியிருந்தாங்க மெட்டாக்கள். அது மாதிரி தான் நான் இருக்க மாட்டேன். ஏன்னா முதல் இவைக்கு எடுத்த டீச்சர் வெரி பிரில்லியன்ட், நான் நல்லாவே சொல்லுவேன் அவைய. பட் அவளோட டைம் இது இல்லாம போயிருந்தது. அவ கொஞ்ச நேரம் தான் அதை சொல்லுவா டீச்சர். பட் வெரி வாஸ் ஒரு நாளைக்கு முதலே சொல்லுவா, நாளைக்கு படிக்கிறத நீங்க படிச்சு வரணும்னு அவட புத்தகத்துல தேட சொல்லுவா. அந்த அப்படி அடல்ட்ல நீங்க அவ இப்பயே இருந்து பூத்தின மாதிரி தான் நான் அதை பார்த்தேன். பட் அவ நின்றது எங்களுக்கு ஒரு இதான சேரும் அப்படித்தானே, பழைய மெத் சேரும் நல்லா ரெண்டு பேரும் இதா இருந்த அது எங்களுக்கு இல்லாம போயிட்டு அதே இதானா இவன்றதுதான் நானும் பாக்குறதுக்கு இருந்தேன்னா. டீச்சர் இந்த ஒரு மார்க்கெட்டிங், இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா தான் மெட்டாக்களும் செஞ்சிருந்தோம். 7 மண்டா அவங்களுக்கு இருக்குண்டா. ஜஸ்ட் கொஞ்சம் பேருக்கு ஃப்ரீ கிளாஸஸ் அவங்க வளமையா எனக்கு நான் 2-3 இதை பார்த்தேன்னா ஒரு 1 வீக்குக்கு ஒரு ஃப்ரீ கிளாஸ் போறாங்க டீச்சர். எப்படி டீச்சர் அப்ரோச்ன்றதை பார்க்க வைக்கிறதுக்காக அந்த மெத்தடை ஃபாலோ பண்றாங்க. நீங்க பாருங்க, உங்களுக்கு அது அதான் எவ்வளவு தூரம் தமிழுக்கு ஒர்க் இப்ப அவுட் அப்படித்தான் ஆகுதுன்றது தெரியும். எனக்கு சில சொல்லி ஆன்லைன் கிளாஸஸ் இருந்தேன் தே நான். ஆர் ஃபாலோவிங் ஃப்ரீ கிளாஸஸ் ஃபார் த 1 வீக். அப்ப டீச்சர் அப்ரோச் எப்படி ஓ அதுல எப்படின்னா அதால அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைண்டா அது ஒரு அந்த இன்னும் ஆக்களை அந்த கூட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதுல இருக்கு. அது உங்களுக்கு சூட்டபிளா இருக்குமெண்டா ஜஸ்ட் கோ ஃபார் இட். அதர்வைஸ் எனக்கு இதுல கொஞ்சம் என்ன சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இல்ல. எனக்கு நேற்று தான் இன்னொரு சாரோட கதை கேட்கலையும் சாரும் சொன்ன கிரேட் 5 என்னதை டார்கெட் பண்ணி அந்த மாதிரி குரூப்ஸ் ஆஃப் கிளாஸஸோட நீங்க கொஞ்சம் கண்டக்ட்ல இருந்தா கொஞ்சம் கண்டக்ட் எடுக்கலாம்னு சார் ஒரு ஒப்பீனியன் சொன்னார். ரைட், ஓகே, நான் பாக்குறேன். அந்த மாதிரி எனக்கு இதோட பேட்டர்ன்ஸ் என்ன மாதிரி தெரியல மிஷேல். அப்ப நான் உங்களுக்கு பிறகு ஒரு கால் ஒன்று தரேன். எனக்கு அதோட ஐடியா என்ன மாதிரின்னு சொல்லுங்க. ரைட், நாங்க அந்த மாதிரி செய்தா எங்களுக்கு பிள்ளைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னா ஓகே, நோ வரிஸ், நாங்க அதை ட்ரை பண்ணலாம், பிரச்சனையே இல்ல. இப்ப எங்களுக்கு எனக்கும் விடத்துக்கிட்ட கொஞ்சம் ட்ராப் ஆனோடனே நானும் போனது அப்படி ஒன்றுக்கு தான். எனக்கு ஒரு ஃப்ரீ கிளாஸ் ஒரு 1 வீக் அந்த அந்த அவங்க எல்லா பாடமும் ஒரு 1 வீக்குள்ள ஒரு 2 கிளாஸ் நடந்துச்சு. அப்ப நான் போய் பார்த்தேன் நான் எப்படி அவங்க அப்ரோச் பண்றாங்க, என்ன செய்யறாங்க அப்படின்ற நேரத்துல. அப்ப அதுல அட்ராக்டிவ் ஆகினாங்கன்னா அவங்க அதுல எந்த அதான் என் அடுத்த சாய்ஸாகவும் இருந்தேன். ரைட், நான் அதுக்கு இவை விடுவோம்ன்றதுக்கு தான் நான் அந்த அந்த மானிட்டரிங் சிஸ்டத்துக்குள்ளால அதை நான் போய் பார்த்தேன். நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். நான் அது சில நேரம் சூட் ஆகும், சில நேரம் சூட் ஆகாது. ஓகே டீச்சர், தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே மிஷல், தேங்க்யூ. ரைட், அப்ப மிஸ் எக்ஸ்கியூஸ் மீ என்னன்னு சொன்னாமே. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், இப்ப நான் தமிழ் கிளாஸையுமே அப்படித்தான் கிளாஸ் உங்களுக்கு போட சொன்னேன். நான் இப்ப நான் படிப்பிக்கிறது பிள்ளைகளுக்கு நான் உங்களுக்கு அந்த கிளாஸ் பற்றி கதை கேட்க நான் உங்களுக்கு மார்னிங் நீங்க ஈவினிங் ஸ்கூலால வந்து நான் கதைச்சேன் மிஸ். எஸ் மிஸ். அப்பேக்க நான் அதைத்தான் சொல்லியிருந்தேன். இப்ப சாட்டர்டே வீக் ஒரு கிளாஸ் ஒன்று கொமனா போட்டு வியலோட கதைச்சு வீண்ட இதுவும் என்னுடைய இதுவும் எப்படி மிங்காதுன்றத பார்த்து வீண்ட கிளாஸ ரெண்டோணுமன்றதான் என்னுடைய விருப்பம். அதான் எனக்கு இந்த சிஸ்டம்ஸ் எனக்கு பழக்கம் இல்லை. இப்பதான் இதான் ஃபர்ஸ்ட் மந்த் நானும் ஆடி வச்சிருக்கிறேன் பண்றது. சோ நாங்க ஓகே, எல்லாருடைய ஐடியாஸ் நல்லா இருக்கு. ரைட், ஓகே ஓகே, பிரச்சனை இல்லை. அப்ப தமிழ் கிளாஸ் வந்து நாங்க அந்த மாதிரி செய்வோம். ரைட், ஓகே சார், தேங்க்யூ. எல்லாருக்கும் வேற ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்தா சொல்லலாம். ஓகே ஓகே, அப்போ தேங்க்யூ எல்லா பேரண்ட்ஸுக்கும் உங்களுடைய பெரிய சப்போர்ட்டுக்கு நன்றி. இப்போ ஒரு 10 பேருனாலும் இருக்கிறீங்க எங்களோட. சோ தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், டில்ஷன் அம்மா கதைக்கிறேன். டில்ஷன் அம்மா, எஸ்.
சயின்ஸுக்கு இப்ப 2 மீடியத்துக்கும் ஒரே உண்டாவா டீச்சர் கிளாஸ் நடக்கும்? எஸ் எஸ், நான் உங்களுக்கு கால் பண்ணி கதைச்சிருந்தேன் போல. ஓ ஓம் டீச்சர். என்னன்னா எங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் ஒரு ஆள் 2 பேர் அந்த மாதிரி இருக்கறனால அப்ப மிஸ்ஸும் கேட்டா 2 பேரையும் சேர்த்து செய்வோமா அப்படின்னு சொல்லி, அப்ப அதனாலதான் இப்ப இவங்க 2 டிஸ்கஸ் பண்றதுக்கு இங்கிலீஷ்ல கேட்கலாம் தானே என்ன டீச்சர் டவுட் அதுகளை? ஆமா, பிள்ளைகள் என்ன மீடியம் படிக்கிறீங்களோ நீங்க மிஸ்ஸோட அதே லாங்குவேஜ்ல நீங்க பேசி கேளுங்க. மிஸ் நான் இங்கிலீஷ் மீடியம், சோ எனக்கு இங்கிலீஷ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எனக்கு விளங்கல அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே டீச்சர், தேங்க்யூ டீச்சர். ஓகே ரைட். வேற ஏதாவது? ஹலோ, குட் ஈவினிங் மிஸ். எஸ் ஹான்ஸ் சௌசன். ஆமா, இந்த உங்களோட இந்த இதுல சிங்கள கிளாஸ் எயிட் பண்ணலாமா மிஸ்? சிங்கள கிளாஸ் எங்களுக்கு போட்டு தெரியலமா? எனக்கு நேற்று ஒரு கால் ஒன்று வந்துச்சு ஒரு சார்ட்ட இருந்து, மிஸ் எல்லா பாடம் எடுக்கிறனாலும் சொல்லுங்க, டீச்சர்ஸ் நான் தாரேன். இப்ப என்ன பிரச்சனைன்னா டீச்சர்ஸ் இருக்கணும் எனக்கு போட, பிள்ளைகள்லாம் இல்ல. எனக்கு ஒரு பாடத்துக்கு ஒரு பிள்ளைகள் இருந்தா அப்படி டீச்சர்ஸுக்கும் ஒரு இது இருக்கும் தானே. ஒரு 5 பேர் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 5 பேர் இருந்தா, நான் சிங்கள பாடத்துக்கு எனக்கு டீச்சர் இருக்கிறா, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜியாகிரபி இருக்கிறாங்க, மற்றது சிவிக்ஸ் இருக்குது, ஹெல்த் சயின்ஸ் இருக்குது. பாடங்களுக்கு ஆக்கள் இருக்கணும், டீச்சர்ஸ் இருக்கணும் எனக்கு. ஆனா பிள்ளைகளோட எனக்கு இப்ப இந்த 4 பாடத்திலேயே நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன். பிள்ளைகள் ஒரு 5 பிள்ளைகள் இருந்தாலும் இருந்தால் நல்ல மென்னு. ஸோ நான் ஃபர்தரா நெக்ஸ்ட் இயர்ல இருந்தாலும் ஒரு 8 பாடம் பண்ணாலும் எடுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். பிள்ளைகளை பிடிக்க வேண்டியதா இருக்குது, எங்களுக்கு எப்படி ரீச் பண்றது அந்த ஒரு சர்க்கிள் ஒன்று நான் பார்க்க வேண்டி இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நான் நாங்க யோசிப்போம், அடுத்தடுத்த பாடங்கள் போறது யோசிப்போம். ஓகே மிஸ், தேங்க்யூ. சிங்களத்துக்கு மிஸ் நல்ல மிஸ் ஒரு ஆள் இருக்கிறா, நீங்க முந்தி இங்க படிப்பிச்சோம் இருக்கிறா. என்னட்ட இன்னும் 2-3 டீச்சர்ஸும் இருக்கீனா எல்லா பாடத்துக்கும். ஆனா எனக்கு பிள்ளைகளை குறிச்சு தான், அவங்க டீச்சர்ஸ் பிறகு டிசப்பாயிண்டட் ஆயிடக்கூடாது. 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் என்றைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 5 பிள்ளைகள் அந்த மாதிரி வந்தா நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் எல்லாத்தையும். ஓகே மிஸ், தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ எல்லாருக்கும், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வந்ததுக்கு நன்றி எல்லாருக்கும். இது முடிஞ்சதும் யாராவது தமிழ் விரும்புறீங்களோ அந்த கிளாஸ் நான் உங்களுக்கு ஒரு மிஸ்கிட்ட கதைச்சிட்டு அந்த டைமையும் நாளையும் உங்களுக்கு சொல்றேன். அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணி பாருங்க, உங்களுக்கு மிஸ்ஸோட சிங்க்ரைஸ் ஆக முடிஞ்சதுன்னு சொல்லி சொன்னா யூ கேன் கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கு பிறகு நாங்க குரூப்ஸுகளை செட் பண்ணி கொள்ளுவோம். ஓகே தானே எல்லாருக்கும்? Okay, parents, thank you so much. Good night. God bless you all. Thank you, miss. Good night. Bye. Thank you teacher. Good night teacher. Bye.